ஃபஸ்ட் நாங்கள் வந்து எழுதி வைக்கிறப்போ வந்து மரம் வந்து நல்லா உயிரோடு நல்லா பெருசாக இருந்தது. இப்போ வந்து நாங்கள் வந்து பார்க்குறப்ப ரொம்ப நாள் நான் வந்து இப்போ 13 வருஷம் ஆயிடுச்சு வந்துட்டு போய் ஏற்கனவே. இப்போ வந்து அந்த மரம் வந்து ரெண்டாக பொழந்து நிற்குது. ஆனால் பார்த்தா அந்த எழுதி வச்ச பேரெல்லாம் அத்தனையும் அப்படியே இருக்குது, அந்த மரத்துலேயே இருக்குது. அந்த மரம் உடஞ்சிருக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ லவ்வர்ஸ்க்கு தாஜ்மஹால் அந்த மாதிரி இருக்கிற நினைவு சின்னம் மாதிரி இங்கே வந்து இந்த மரம் வந்து ஒரு காதலர்களுக்கு நினைவு சின்னமாக இருக்குது. கோவிலில் இப்போது கூட்டம் கொஞ்சம் கணிசமாக உயர்ந்திருந்தது. இந்த கோவிலில் பூஜை செய்வது கூட தலைமுறையாக ஒரே குடும்பம்தான் செய்து வருகிறதாம். வேறு யாருக்கும் புதிதாக பூஜை செய்ய அனுமதி இல்லையாம். மேலும் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டே 20 வருடங்கள் தான் ஆகிறதாம். ராமர், சீதை, லட்சுமணன் போன்ற தெய்வங்களிடம் உத்தரவு கேட்டுத்தான் கோவில் புதுப்பிக்கும் பணியை தொடங்கினார்களாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் பூ கேட்கும் நிகழ்வும் நடைபெறும் என்றும் அதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தாங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறுமா என்று கடவுளிடம் கேட்டு தெரிந்து கொள்வதாக கூறினார். ஒருத்தரா பூவா கேட்பாங்க. அந்த கேட்கும்போது நாங்கள் அதை கணக்காக இவ்வளோ பூ, ராமர் வலது பக்கம் இந்த பூ இத்தனை பூவு, இடது பக்கம் இத்தனை பூ அப்படின்னு ராம் வாக்கு உத்தரவாக்கு அப்படிங்கிறது. அந்த பூவுகளை வச்சதுமே அவங்க நாங்கள் வேற பக்கமாக தீர்த்தமோ பிரசாதமோ கொடுத்துட்டு இருந்தா கூட அங்கே டக்குன்னு பூவாச்சுன்னு சாமி பூவாச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நான் பார்த்தோன்னா கரெக்டாக அந்த மொக்கு கணக்காக இருக்குது, இந்த பக்கம்தான் ஆயிருக்கு, உங்களுக்கு ராமரில் வலது பக்கம் ஆயிருக்குது, உங்கள் காரியம் வெற்றிகரமாக ஆகும். லட்சுமணனில் அதே மாதிரி கொடுத்தாருன்னா கொஞ்சம் பொறுத்து செய்யுங்க உங்கள் காரியங்களை அப்படிங்கிற ஒரு இது. அது பொறுத்து ஆகு. நிறைய பேருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்திருக்குது. கோர்ட் கேஸுகள்லாம் வெற்றிகரமாக நடந்திருக்குது. அப்படி பூ கேட்கும் நிகழ்வில் ராமபிரானின் வலது பக்கம் இருக்கும் பூ இறங்கினால் செய்ய நினைத்திருக்கும் காரியத்தினை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்றும், லட்சுமணர் பக்கம் பூ இறங்கினால் காரியத்தினை சற்று காலம் பொறுத்து செய்ய வேண்டும் என்றும் கூறினார். அது மட்டுமல்லாமல் இங்கு வந்து பலர் தங்களின் பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டதாகவும், பல்வேறான தீராத கஷ்டங்கள் மற்றும் கோர்ட் வழக்குகளில் இருந்தும் கூட விடுபட்டிருப்பதாகவும் கூறினார் பூசாரி. இவ்வாறாக இங்கு வரும் பக்தர்கள் தங்களின் குடும்ப பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர், திருமண தடை மற்றும் காதலில் பிரச்சனை என பாதிக்கப்பட்டவர்கள் பிரச்சனைகளிலிருந்து மீள ஸ்ரீ ராமர் பாதம் கோவிலில் வந்து வழிபட்டு செல்வதாக கூறப்படுகிறது. காதலர்களை சேர்த்து வைக்கும் மரம் இதுதான். சமீபத்தில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட இந்த மரம் இன்று சிதைந்து கிடக்கிறது. பல காதலர்களுக்கு எதிர்காலத்தை கொடுத்த மரம் இன்று தனது எதிர்காலத்தை இழந்துவிட்டது. இதில் பல காதலர்களின் பெயர்கள் இருப்பதை பார்க்க முடிந்தது. அவர்களெல்லாம் இன்று திருமணம் செய்து எங்கோ சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த மரம் ராமர் சீதை காலத்தின் நீட்சி, வாழும் காதலர்களின் சாட்சி. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.